சாய்ராம் சாய்ராம். சீரடி சாய்பாபாவின் சச்சரிதம், அத்தியாயம் 6, பகுதி 5. உருசை ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன. 1912ஆம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு திரு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஷ்மா சாயி சகுனா பாசனா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் காபர்டேயுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் தீஷித் வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது திரு லக்ஷ்மண ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவரை காக்கா நோக்கி பின்வருமாறு கூறினார். ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீ ராம நவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இந்துக்களுக்கு ஸ்ரீ ராம நவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை பாடகர் எங்கனம் அடைவது என்பது முக்கிய கடினமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்யன் தயாராயிருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் பீஷ்மா கூறி இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதா கிருஷ்ணமாயியால் தயாரிக்கப்பட்ட சுன்படாவை சர்க்கரை கலந்த இஞ்சிப்பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். ஸ்ரீ ராம நவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சாய்ராம் சாய்ராம். நன்றி, வணக்கம். This video is sponsored by Mode Shopping App.